என்னடா இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? ஏன்டா Ready அப்ப டை ஆகணும்டா. கட்ட ஆரம்பிச்சோம் இன்னும் கட்டிட்டே இருக்க? டேய் இருடா. நீ ஏன்டா இப்படி உட்கார்ந்திருக்க? கல்யாணம் மாப்பிள கலகலன்னு இருக்க வேண்டாம். எந்திரா எந்திரி. டேய், டேய் இவன் டைய கட்டி விடு. டேய் இதெல்லாம் தேவையில்லடா. டேய் நல்லா இதெல்லாம் இருக்குடா. கண்டிப்பா தேவைடா. சும்மா சீன் போட்டுட்டு இருக்க. கோடு போடு. இந்த அப்படி போடு. ஹலோ, வந்துட்டு தம்பி. எங்கேயா இருக்க? அப்படி லெஃப்ட்ல பின்னாடி திரும்பி பாருங்க. என் கூட நிற்கிற 4 பேர் நம்ம பசங்க தான் தம்பி. சரி, யாரு கண்ணையும் பண்ணாம ஒரு ஓரமா இருங்க. சரிங்க தம்பி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? டேய் கல்யாணம் மாப்பிள சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். சரிடா. வெள்ளை Okay. பட்டன் நீ போட்டுக்கோ. ரெடி ஆயிட்ட, நாங்களும் போய் ரெடி ஆயிட்டு வரோம். சரியா? சரியா? ம், ஓகேடா. உட்கார். ம். வாடா. ஹலோ. என்னடா ரொம்ப நேரம் ஃபோன் வரலன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தியோ? இல்ல அது வந்து கோட்டு சுட்டு மாட்டினாலும் நீ மாப்பிள்ளை கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. ரிசப்ஷனில் கூட வந்து நில்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட பாசி கலர் கோட் சூட்ல அழகா தான் இருக்க. ஆனா உனக்கு மாப்பிள்ளையாகிற ராசி இல்லை. ஹலோ 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 ஹலோ. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் உனக்கு கெடு. கல்யாணத்தை நிறுத்து, இல்லைன்னா நீயே ஓடி போயிடு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கல, நான் என்ன பண்ணுவேன் தெரியும்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அதை நெட்ல மட்டும் போட்டுறாதீங்க. உங்களை நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். அப்படி வா வழிக்கு.
கொண்டு போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடு. சரிங்க. கொடுத்துரு. சரி. ஹலோ, என்னங்க இது? பிசினஸ் பிசினஸா? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நடராஜ் கல்யாணத்துல தானே நாம ரெண்டு பேரும் பார்ட்னரா பிசினஸ் பண்ணோம். ஹலோ, அதுக்கு பேரு பிசினஸ் இல்ல, அப்புறம்? வழிப்பறி. கஷ்டப்பட்டு காசு பார்த்ததுனா நீங்க ஈஸியா வாங்கிட்டு போயிட்டீங்கல்ல. போங்க. ஏங்க இருங்க. அப்ப நடந்தது ஒரு கெட்ட கனவுங்க. அதுல நானும் எதுவும் சம்பாதிக்கல. உங்ககிட்ட புடுங்கறத எங்கிட்டயும் புடுங்கிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அதே பிசினஸ் நாம ரெண்டு பேரும் பார்ட்னரா மறுபடியும் பண்ணா எப்படி இருக்கும்? என்ன சொல்றீங்க? போதும். ஒரு அனுபவமே எனக்கு போதும். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பிசினஸ்க்கு ஒரு கும்பிடு. இந்த கல்யாணத்துல சிவசிவான்னு ஏன் வேலையை மட்டும் தான் பார்க்க போறேன், அவ்வளவுதான். அது எப்படிங்க? கொள்ளை அடிக்கிறவன் தெரிஞ்சுட்டான்னு சொன்னா போலீஸ்காரன் விட்டுருவானா? சரின்னு சொல்லுங்க. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஏங்க நீங்க முடியாதுன்னு சொன்னா போதுமா? அத நான் ஏத்துக்க வேணாமா? இப்ப மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்க போன தடவை செஞ்சதை நான் போட்டு கொடுத்தேன். நீங்க ஸ்வீட் கடத்துனதை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நான் தான். என்ன சொல்றீங்க? அண்ணா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படி ஸ்வீட் வித்து சம்பாதிக்கணும்னா அதை நீங்களே செஞ்சுக்க கூடாதா? எங்கிட்ட எங்க நெட்வொர்க் இருக்கு. உங்களுக்கு தான் ஸ்வீட் கடைக்காரன்னு தெரியும். அவங்ககிட்ட பேசி பணத்தை வாங்க தெரியும். அது மட்டும் இல்ல, கிச்சன்ல இருந்து காவல்காரன் வரைக்கும் பொம்பளைங்க கேட்டா தானே குடுக்கறானுங்க. நோ ஆர்குமெண்ட். ஒன்னா சேர்ந்து நாம இந்த பிசினஸ் பண்றோம். மாட்டேன்னா அப்புறம் உங்க வீட்டுல நான் மாட்டி விட்டுருவேன். என்ன சொல்றீங்க? ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோங்க. அட படுபாவி, அவ்வளவு அழகா பொண்ணு பெத்து உனக்கு நான் கட்டி கொடுத்தா இப்படிதான் ஊர் மேலே நீ. உன்னை கையும் களவுமா புடிச்சு தர்மடி வாங்கி கொடுக்குறேன் இரு. இல்லங்க, என்னால முடியாது. ஏங்க ஒரு நிமிஷம் இல்லங்க. பாருங்க, நான் சொன்னபடி உங்களை மாட்டி விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோங்க. ஆமா. யோ நில்லையா? ஏமா சாமி? யோ எங்க வந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு எத்தனை நாள் இந்த துப்புக்கட்ட தொடுப்பு நடந்துட்டு இருக்க? சொல்லியா? மரியாதையே சொல்றியா இல்ல வரக்கட்ட எடுத்து மலைய படியா? நீங்க தேவையில்லாம என்ன அசிங்கப்படுத்துறீங்க. பதிலுக்கு நானும் பேச வேண்டியிருக்கும். ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல மார்க்கெட் பொம்பளை மாதிரி வந்து கத்துறீங்க. எனக்கு பேச்சு உங்ககிட்ட ரெடி. நான் இந்த மானகட்ட மனுஷன் தான் பேசிட்டு இருக்கேன். அந்தால் மானம் கெட்டவனோ துப்பு கெட்டவனோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. கண்ட ஃப்ராடோட என்ன எதுக்கு சேர்த்து வச்சு பேசுறீங்க? நீங்க வாய் அடக்கல, கதை கந்தல் ஆயிடும். என்னடி கந்தலாகும்? என்ன பேசுறீங்க? என்ன கந்தலாகும்? சொல்லி இருக்கீங்க. நிறுத்துங்க. மத்தவங்க விஷயத்துல மூக்க நடிக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு. ஒரு பையனும் பொண்ணும் தனியா நின்னு பேசின உடனே தப்பா தான் நடிப்பீங்க. பையனும் பொண்ணுமா? அது எங்க நடக்குது? அத்தை, நான் எங்களை சொன்னேன். ஆல்ரைட், ஓகே. ஒரு ஆம்பளை பம்பளை தனியா நின்னு பேசினா உடனே தப்பா தான் நடிப்பீங்களா? ஏன் நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் தனியா நின்னு பேசினதே இல்லையா? போன தடவை இப்படி தனியா பேசி சம்பாதிச்சதான் நீங்க ஆட்டை போட்டு போறீங்க. தப்பா யோசிச்சு இப்படி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதே உங்க வேலையா போச்சு. சரி சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? போன கல்யாணம் மாதிரி இந்த கல்யாணத்துலயும் ஸ்வீட் பிசினஸ் பண்ணலாம்னு அவங்கிட்ட கேட்டுட்டு இருந்தத. கேட்கலாம் இல்ல, மாட்டேன்னு சொன்னேன்னு மிரட்டிட்டு இருந்தாரு. இவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி அத்தை. இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. சரி சரி, எதையாச்சும் பண்ணி தொலைங்க. சரி, நம்ம கோடி கோடியா சொத்து அடையறதுக்கு போராடுறோம். இந்த பிச்சைக்கார பைய 1000க்கும் 500க்கும் அலையுது பாரு. ஏங்க என்ன சொல்றீங்க? ஏங்க என் உயிரை வாங்குறீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. பாரு, இப்போ உனக்கு இருக்கிறது ரெண்டே சாய்ஸ் தான். ஒண்ணு நான் சொல்ற பிசினஸ் பண்ணி அதுல வர லாபத்தை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறது. இல்லனா போன தடவை பண்ணதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறது. என்ன சொல்ற?
ஏங்க போன கல்யாணமாவது எங்க அண்ணி ஏற்பாடு பண்ண கல்யாணம். அங்க கேட்டு சாப்பிடவும் எடுத்து சாப்பிடவும் எனக்கு உரிமை இருந்துச்சு. இந்த கல்யாணம் அவந்திக்கு அப்பா பண்றாரு. இங்க எப்படிங்க நான் கைய வைக்க முடியும்? ஏங்க அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கிச்சன்ல இருந்து ஸ்வீட் எடுக்கிறதுக்கு ராஜாராம் கிட்ட பெர்மிஷன் நான் வாங்குறேன். கடைக்காரங்கிட்ட டீல் பேசுறது உன் பொறுப்பு. இந்த பாரு, நாம 2 பேரும் ஸ்வீட் பாக்ஸ் வண்டியில ஏத்துறோம். பைசா வாங்குறோம், லாபத்துல 50-50 டீல். ஓகேவா? ஐயோ எனக்கு பயமா இருக்குண்ணே, ப்ளீஸ். இந்த வீட்ல மாட்டினா ஒட்டுமொத்த உமா நீ வீட்டு மானமே போயிடும். அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது, பயப்படாத. பால் இல்லையே. என்னடி சீக்கிரம் வா. இவ ஒருத்தி எப்ப பாரு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அப்பா என்னடி போச்சு, எல்லாமே போச்சு. என் வாழ்க்கை, நம்ம வீட்டோட மானம், கௌரவம் எல்லாமே போச்சு. என்னடி ஆச்சு? என்ன சொல்ற? இன்னும் என்ன ஆகணும்? என் கண்ணு முன்னாடி என் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. என்னவா அந்த கன்றவை நீயே வந்து பரவா. ஐயோ சுமதி என்னடி? நாம மாட்ட மாட்டோம், என்ன நம்பு. மாட்டிக்கிட்டா மானம் போயிடும்னு சொல்றேன். என்ன பேச்சு பேசுறீங்க? நீ என் மேல நம்பிக்கை வைன்னு தானே சொல்றேன். அப்புறம் என்ன? பாருமா, பாரு இந்த கன்றவை எல்லாம் பாரு. இவர் மாட்டிக்காம எல்லாத்தையும் பண்ணுவாரா? இது வேற சுமதி, இந்த அசிங்கத்தை நான் எங்க போய் சொல்லுவேம்மா? இல்லம்மா. செல்லம், நீ எப்படா வந்த? என்ன சுமதி, நீயுமா எங்களை சந்தேகப்படுற? போச்சு, எல்லாமே போச்சு. ஏய், சும்மா இருடி. அவங்க 2 பேரும் என்னன்னு நினைச்ச? என்னம்மா? ஐயோ அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி. ஆமாண்டா, ஆமாண்டா, ஆமாண்டா. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசி இப்படி அசிங்கப்படுத்தி. இங்க பாரு, சுசீலா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதை ஒத்துக்க வைங்க. நான் தான் உன் புருஷனுக்கு சொல்லியிருந்தேன். அவரு பேச்சுவார்த்தை நடத்துற லட்சணம் தான் இது. மாட்ட மாட்டோம், கீட்ட மாட்டோம்னு. என்னம்மா சொல்ற? அட, ஆமாண்டா ஆமா. தங்கம். மாமா உனக்கு துரோகம் பண்ணுவானா? ஒரு பிசினஸ் பேசிட்டு இருந்தேன், அத போய் தப்பா நினைச்சிட்டியாடி. இங்க வா, இங்க வா. சத்தியமா சொல்றேன், அவருக்கு நான் தங்கச்சி தான், எனக்கு அவர் அண்ணன் தான். எங்களை நம்புமா? ஆமா சுமதி, இவ எனக்கு தங்கச்சி மாதிரி. சத்தியமா சொல்றேன், நான் உன்னை ஏமாத்துவேனா? என்ன நம்பு சுமதி. சுமதி, நான் ஒரு முட்டாள். உங்க 2 பேரையும் போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. ஆமா ஆமா. சரி சரி, சீக்கிரமா பேசிட்டு வாங்க. அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க, சாரிக்கா. போமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி வேற. போ. சரிடா, அம்மா வாமா, பால் வாங்கிட்டு வந்துடலாம். சரி வா. வரேங்க. நீ போட சொல்லும். அடுத்து உன் வீட்ல இருந்து வந்து என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணு. கன்றாவி கன்றாவி, எல்லாம் என் தலை விதி. என்ன சொல்லணும்? சரி, நீங்க போய் ராஜாராம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. அடுத்த வேலையை நான் பாக்குறேன். ஐயோ சூப்பர். இங்கே இரு, 5 நிமிஷம் நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துறேன். இங்கே இரு. அச்சோ.
எடுத்துங்கடா. கொஞ்சம் இருங்க, வெளியில வந்துடுறேன். சொல்லுங்க. வணக்கம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை எல்லாரும் சார் வணக்கம். வணக்கம் சார். யார் இவங்க? சார் தெரியலீங்களா? எல்லாம் நம்ம டிரைவர் பசங்க தான் சார். அப்படியா? சரி, எல்லாரையும் உள்ள கூட்டு போங்க. சாப்பிட சொல்லுங்க. சரிங்க சார். சொல்லுங்க. எதுக்கு நான் அறிமுகப்படுத்துனீங்க? டேய் அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்குண்டா. பேசாம வாங்க. வா. என்ன சுப்பு, எல்லாம் ஆளுங்க தானே? ஆமாங்கண்ணா, பக்கத்துல இருந்து பார்த்துன்னு தான் கூடவே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். நம்ம பிளான்ல நல்லா போயிட்டு இருக்கல? கச்சிதமா போயிட்டு இருக்கேண்ணா. இந்த பாரு, இன்னொரு விஷயம், சரவணத்துக்கு நானும் ஆட்கள் செட் பண்ணிட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சக்சஸ் நம்ம பக்கம் தான். சரி கண்ணா, நான் இவனுங்களை அந்த பக்கமா கூட்டு போயிடுறேன். பப்ளிக் நிக்க வச்சா ப்ராப்ளம் ஆயிடும். சரி, சரியா? கூட்டிட்டு போ. யோ, பயா. சொல்லுங்க சார். நம்ம அந்த மானங்கட்ட மாப்பிள்ளை தூக்க போற விஷயம் எக்காரணம் கொண்டு இந்த சுப்புக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? கவனமா நடந்துக்கணும். சரியா? ஓகே சார். வா 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 வா. டேய் டேய் பாத்துங்கடா, இந்த மஞ்சள் சட்டை போட்டு போறான்ல அவன் தான் கண்ணன். இந்த மாப்பிள்ளையோட சேர்த்து இந்த கண்ணன் தூக்குறோம். இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருக்கிறதா. அவனுக்கே டவுட் வராம தூக்கணும். சார் இங்க பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்க சார். கல்யாண மாப்பிள்ள சிரிச்ச முகமா இருக்கணும் சார். கொஞ்சம் சிரிங்க. இன்னும் கொஞ்சம் சிரிங்க சார். டேய் கொஞ்சம் சிரிடா. சார் கொஞ்சம் சிரிங்க சார். ஸ்மைல் ப்ளீஸ். சரவண முகத்துல என்னங்க சிரிப்பையே காணோம்? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் உமா. நானா? ஆமா, தேவையில்லாம ஜாதகம் ஜோசியம் பார்க்க போய் நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்துல நீதான் குறுக்கு நிக்கிற. தப்புதாங்க. ஆனா நானே அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். இவன் இன்னும் இப்படியே இருக்கு. தெரியலையே. இவங்கிட்ட பேசியே ஆகணுங்க. நான் கூட்டிட்டு வரேன். சரி போய் கூப்பிடு. சரவணா, என்னப்பா தலைல ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு? வா, ஒரு நிமிஷமா இவனை சரி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். வா வாடா. என்னம்மா? வாடா, இப்படி வா. சரவணா, என்ன சொல்லு இதெல்லாம்? அம்மாவே ஜோசியம் ஜாதகம் பயத்துல இருந்து வெளியில வந்து சந்தோஷமா இருக்கேன். நீ ஏன்டா இப்படி இருக்க? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ஊரே வாழ்த்துறப்ப உன்னோட முகத்துல மட்டும் சிரிப்பையே காணுமே.